பசுவான் பாலில பன்னீர் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. Always welcome you. ஆளை செஞ்சிடாம எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. சிந்தக்கூடாது, ஊற்றணும்னா இப்படி ஒரு சொட்டு வேஸ்ட் பண்ணுங்களேன். இதான் திரும்ப நல்லா ஊற்றிட்டோம். பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் போயிருக்கீங்களா? வாங்க எடுத்து புளிடா டேய். எதுக்கு நறுக்கிக்கிட்டு அப்படியே உள்ள போட்டோம்னா வெந்து அதுலேயே சாறு வந்துடாதா? அவர் என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, புளிஞ்சு சாறு ஆக்கிடுது. ஒரு மூடைனா இதுதான் இல்ல, ஏன்னா இதுதான் இது 9வது மூடை. ஏன்னா ஒரு லைன் வருதான். சம்பட்டை எடுத்துக்கிட்டு போ. பொறுமை பொறுமை ராசா பொறுமை. வடிய அங்கே புளிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. ஓகே சொல்லிட்டேன். எலுமிச்சம் சாறு அப்படியே திரண்டுக்கிட்டு தெளிவு தண்ணி இருக்குது. என்ன நல்லா ரெண்டு மூந்து ஊற்று. இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் ஒன்றும் சேரும். நல்லா குளிக்க விட ஐநாரு. குனிஞ்சு நிற்க முடியல, வயசாயிருச்சு. குளுக்கு அப்படிதான் தண்ணி நல்லா வடியா ஊற்றிருக்கோம். குளுக்க இன்னும் ஊற்று கரெக்டாக இருக்கா? அப்படி ஊற்றுறேன். ஊற்றி விடு. நல்லா சுத்து சுத்து. ஏய் பாத்தியா சுடுதண்ணியா? சுத்தான்ல சுத்தான்ல. போதும் போதுண்டா. போதும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து அப்படி சட்டி எடுத்து ஊற்ற முடியாதா? வேண்டாம், பொறுமையாக ஊற்றுட்டு நமக்கு வடியணும்ல. சுத்து சுத்து சுத்து. நமக்கு பை அடியில காத்த கல்லு கல்லு கல்லு. கிணத்தை நல்லா நறுக்கு ஏற்றினா தான் தண்ணியெல்லாம் நல்லா வடியும். பட்டாணி எடுத்துக்கிட்டு தானே சொன்னீங்க? இந்த மாதிரி இருக்கா? வெண்ணெய் இங்கே இருக்குங்க. வெண்ணப்பழம் வெண்ணப்பழம் கிண்டுற வெண்ணப்பழம். பட்டை வகை நறுக்கின வெங்காயம் நறுக்கின தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்
அப்படியே வை. உள்ள வருதுறேன். நான் அந்த அளவுக்கு தள்ளி விடுறேன். எல்லாம் வண்டி போடு. நீ தானே நல்லா பெரிய முடிச்சா போட்ட நீ நான் மெதுவா அது சும்மா அடியில் கை வச்சு தண்ணி ஊற்றி விடு கொஞ்சோண்டு. அப்போதான்ல இருக்கும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஊற்றுனது பத்தாது. மழை பெய்யணுண்டா அப்போ தானே நாடு செழிக்கும். விவசாயத்துக்கு நல்லது. எல்லாத்துக்குமே மழை நல்லது. நல்லதான் அந்த மாதிரி பண்ணி இருக்க வச்சேன். நான் துண்டு எடுத்து கட்டிட்டேன். இந்த கேப் பட்டாணியை உடச்சி கட்டமாகவே நெஞ்சிட்டு கிடக்குறேன். அப்போ டைம் எதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பாலாட கட்டி, வெண்ணெய் கட்டி, அரைச்ச மசாலா, கல்லுப்பு, பச்சை பட்டாணி, வண்ண குடமிளகாய், பாலாட கட்டி,
பசுவம்பாலில் நம்மளே பன்னீரை எடுத்து வெண்ணெயில் வதக்கிற மசாலாவில் இந்த பட்டாணி குடமிளகாய் போட்டோன்னா அந்த கமகமன்னு வாசனையோட இந்த சப்பாத்திக்கும் இந்த பன்னீர் பட்டு மசாலாவுக்கும் சுவை சொல்லவா வேணும். வேற லெவல், வேற ரகம்தான். பன்னீர் செஞ்ச பாலாடை கட்டி அருமையான சாப்பாடு இன்னைக்கு சூப்பராக இருக்கு. குடமிளகாலாம் வேற டேஸ்ட்ல இருக்கு. அருமையாக இருக்கு.